நம்ம பாட்டிங்க செஞ்ச பாரம்பரியமான கூழு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கேழ்வரகு மாவு 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இந்த கேழ்வரகு மாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நான் 4க்கு 1 கம்பு சேர்த்துக்கிட்டேன். அதாவது 1/4 பங்கு கம்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். அது பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி மாவை புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அப்படி தான் நம்ம பாட்டிங்களாம் செய்வாங்க. இப்போ கூழெல்லாம் அப்படியே இந்த மாதிரி கரைச்சி ஒலை வைக்கிற மாதிரி ஒலை வச்சு அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. அதுவும் நல்லது தாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பாட்டிங்களாம் இப்படி தான் செஞ்சாங்க. அது கொஞ்சம் புளிப்போடு நல்லாயிருக்கும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வெயிலில் வச்சுக்கணுங்க. எனக்கு மீடியமாக இருக்கும், புளிப்பு கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது. டேஸ்ட்டு தாங்க அது கொடுக்கும். புளிப்புன்னு தெரியாது, அது டேஸ்ட்டில் தான் காமிக்கும். ஸோ நான் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கினேன். 2:30 மணிக்கு வச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெலாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒலை வச்சுட்டு எனக்கு நச்சு மாவாக ப்ளெயினாக இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் கம்பு உடைச்சோ இல்லை அரிசி உடைச்சோ, நம்ம ஒலை கொதிச்சோடனே அரிசி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அரிசியை வேக வச்சுட்டு ஒரு கைப்பிடி தான், அதிகமாக வேணாம், அது ஒரு கைப்பிடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாவை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். வச்சு தழுவிட்டே வந்தால் கூழ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ப்ளெயினாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை அரிசி உடைச்சும் செஞ்சுக்கலாம், இது மாதிரி சாதம் உடைச்சும் செய்யலாம், கம்பும் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான கூழை நம்ம செஞ்சு பாருங்கள். டைம் இல்லாதவங்க அப்படியே செஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கூழ். அவ்வளோதாங்க. இதை நல்லா வேக வச்சு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்துக்கிட்டால் சும்மா அல்வா மாதிரி வருங்க, அழகாக இருக்கும். இதை தேவையான எடுத்து உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தயிர் வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பச்சை மிளகா அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம், போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக பிடிச்சா கருவேட்டு குழம்பு, கீரை இதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீதியை இது மாதிரி உண்டியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு வைப்பாங்கங்க நம்ம பாட்டிங்களாம். ஒன்றும் ஆகாது, கெட்டும் போகாது, அப்படியே இருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படியும் வைக்கலாங்க, ஒன்றும் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உடம்பு இந்த வெயிலை தாங்கும், பேலன்ஸாகவும் இருக்குங்க. நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.